in an electric lamp connected to a 240 voltage DC source. The current flowing through the lamp is 0.25 ampere. The power of the lamp. கொஸ்டின் ஏதோ புரியாத மாதிரி இருக்கும். ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு என்ன பவர் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா வாட்ஸ்ன்னு வரும்போது என்னன்னா பவர் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பவருக்கான ஃபார்முலா என்ன? P is equal to VI. முதல் ஃபார்முலா தெரியும். ரெண்டாவது ஃபார்முலா என்ன? P is equal to I square தெரியும். மூணாவது என்ன? P is equal to V squared by வந்து Rன்னு தெரியும். நல்லா கவனிங்க. எலக்ட்ரிக் லேம்ப்ல 240 வோல்டேஜ் ரைட்டு. வோல்டேஜ் ரிலேட்டடா கொடுத்துறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த V இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப செகண்ட் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். வோல்டேஜ் வந்து கொடுத்துறாங்க. அடுத்து பாருங்களேன். 0.25 ஆம்பியர். அப்ப என்ன ஆம்பியர் எதுக்கானது? கரண்ட்டுக்கான யூனிட். அப்ப என்ன வரும்? I சம்பந்தப்பட்டது. இந்த இது போயிருச்சு. அப்ப இதுவும் போயிடும். இது மட்டும் தான் இருக்கும். அப்ப என்ன? P is equal to அந்த VA ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி ஆகணும். வோல்டேஜ் எவ்வளவு? 240 வோல்டேஜ் சொல்லியிருக்காங்க. I என்ன? 0.25 ஆம்பியர். இப்ப என்ன பண்ணுவோம்? இதை மல்டிப்ளை பண்ணா அதான் நம்மளுக்கான ஆன்சர். இப்ப இதை நம்ம கரெக்டா மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வரும்னா 60 வாட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா இதா வரும்.